12th chemistry important 2 mark 3 mark 5 mark half yearly எக்ஸாமுக்கு பார்க்கலாம். நீங்கள் படிக்கிறது இது வந்து வெறும் half yearly எக்ஸாமுக்காக மட்டும் கிடையாது. இது வந்து மொத்தமாக நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நினச்சி படிங்க. 15 யூனிட்டில் நீங்கள் ஒரு 10 யூனிட் படித்தா கூட அதை நல்லா தரவாக படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க. வெறும் half yearly எக்ஸாம் மட்டும் கணக்கில் வச்சுக்காதீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு இதே சாப்டர் தான், இதே கொஸ்டின்ஸ் தான். அதனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. படிக்கிறத தெளிவாக நல்லா கான்செப்டை புரிஞ்சு படிங்க. எல்லா சாப்டரையுமே படிக்கணும். அப்படி படிக்க முடியாமல் ஒரு 10 யூனிட் படிச்சிங்கனாலும் அதை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கிராவிட்டி செப்பரேஷன். இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க்கை கம்பைன் பண்ணி கூட ஒரு 5 மார்க்காக வந்துடும். இல்லை அதே 3 மார்க்கை கூட ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். யூசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால ஒரு ஏதாச்சும் ஒரு 2 மார்க்லேயும் முடிச்சு கேட்கலாம், இல்லை 3 மார்க்லேயும் கேட்கலாம். ஸோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து அட்லீஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸாவது ஃபஸ்ட்டு நல்லா முடிங்க. எக்ஸாம்பிள்ஸை முடிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் கூட எக்ஸசைஸ் படிக்கலாம். அந்த ஆஃப் இயர்லிக்கு உங்களால் ஃபுல்லாக எக்ஸசைஸில் இருக்கிற எல்லாத்தையும் முடிக்க முடியல, அட்லீஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸையாவது பாருங்கள். இதெல்லாம் ஈஸியான சாப்டருக்கோ இல்லை குவார்ட்டர்லி இந்த ஃபஸ்ட் மீட்டம் வந்து ஒரு சில சாப்டர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலில் எல்லாத்துலேயுமே அந்த சாப்டர் இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. லாஸ்ட்டாக அந்த செகண்ட் மீட்டம் இதெல்லாம் படிக்க முடியலனாலும் ஃபஸ்ட்டு மிட்டம் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதை நல்லா டீட்டெயிலாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ளோட்டேஷன், லீச்சிங்கில் வந்து சைனைட் லீச்சிங், சிமெண்டேஷன், ஆசிட் லீச்சிங், நெக்ஸ்ட்டு 1.2.4 மேக்னெட்டிக் செப்பரேஷன், ரோஸ்டிங், கால்சினேஷன், 2 மார்க்கு 3 மார்க்கு இல்லை 5 மார்க்கில் கூட கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஸ்மெல்டிங், பிளிஸ்டர்ட் காப்பர், ஆட்டோ ரிடக்ஷன், 1.5.1 ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ், 6.2 லிக்விடேஷன் அண்ட் ஹெர்கல் மெத்தட். புக் பேக்கில் இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிங்க. நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை எல்லாமே 2 லைன் 3 லைன் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் படிங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் மீட்டர்ம்லேருந்து ஃபஸ்ட் மீட்டர்மு குவார்ட்டர்லிக்கு எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. அதனால் இந்த சாப்டர்லாம் அந்த யூனிட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. யூனிட் 2 குரூப் 13 போரானில் வந்து யூசஸ் ஆஃப் போரான், போராக்ஸ், ஈத்தைல் போரேட் டெஸ்ட், யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். ஆலமில் வந்து ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ். கார்பன் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் கேஸஸ் பற்றி படிச்சிருங்க. ஃபிஷஸ் ஸ்டோஃபஸ் சிந்தசிஸ், சிலிகோன்ஸுடைய ப்ரிப்பரேஷன், சிலிகேட்ஸ், ஆஸ்பெஸ்டாஸ். புக் பேக்கில் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் குவார்ட்டர்லிக்கே படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் நல்லா தரவாக படிங்க. யூனிட் 3 ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, யூசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், பாஸ்பைன், ஆக்சிஜன் யூசஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு, ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, குளோரினில் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், ஆக்சிடைசிங் அண்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், uses of chlorine, uses of HCl, properties of interhalogen compounds. குரூப் 18ல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் யூசஸ் ஆஃப் நோபல் கேஸஸ் எல்லாத்தையுமே முடிங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ். யூனிட் 4 கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்து ஒரு 3 தனியாக ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு பிலோன்ற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. Hydroformylation of olefins, preparation acetic acid from acetaldehyde, Ziegler-Natta catalyst, formation of interstitial compound, new properties. அது வந்து அந்த கீழே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த பேஜில். அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. குரோமல் குளோரைட் டெஸ்ட், பேஸ் ஏஜென்ட், lanthanide contraction, causes of lanthanide contraction, consequence of lanthanide contraction,
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் lengthened அண்ட் ஆக்டினேட்ஸ். இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன சாப்டர் தான். இந்த டி பிளாக் எஃப் பிளாக்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. யூனிட் 5ல் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர் தான். பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் தான் அதை டீச் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் கம்மியாக தான் படிச்சுப்பீங்க நிறைய பேர். பட் ஈஸியான சாப்டர். இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு இல்லைன்னா நீட் ஜேஇ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர். இன்ஆர்கானிக்கில் ஒரு 5 சாப்டரில் அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டராவது நல்லா படிச்சிங்க. அதேமாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் ஒரு 3 சாப்டரு, ஆர்கானிக்லேயும் ஒரு 3 சாப்டர், அந்த மாதிரியாச்சும் ஒரு டிவைட் பண்ணி ஒரு 9 சாப்டராவது 9-10 சாப்டராவது படிச்சிங்க மினிமம். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அதனுடைய டெஃபனேஷன்ஸ் எல்லாமே 2 மார்க் 3 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ், அயனைசேஷன் ஐசோமர்ஸ், நெக்ஸ்ட் அந்த விபிடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு நாள், அதை அப்படியே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. இன்ஆர்கானிக்கில் வந்து மினிமம் ஒரு 3 சாப்டராக தரவாக படிங்க. மீதி சாப்டரில் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதே மட்டுமாவது படிங்க. யூனிட் 6ல் வந்து primitive and non-primitive unit cell, calculations involving unit cell dimensions, the defects, இதெல்லாமே 3 டிஃபெக்ட்டுமே படிச்சிங்க. நல்லா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிறையா கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது தெரியும். பட் ஒரு 2 டைம் படித்தாலே ஈஸியாக மைண்டில் நின்றுடும். புக் பேக் கொஸ்டின்ஸு ப்ராப்ளம்ஸ் 17, 18, 19, 20, 21, 22, 23. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான். 5 யூனிட்டில் ஒரு 3 யூனிட்டாவது தரவாக படிச்சிங்க. யூனிட் 7 rate law and rate constant, integrated rate law for a first order reaction, for zero order reaction, half-life period of a reaction, effect of presence of catalyst. Next book bag problems. இதில் எக்ஸாம்பிள்ஸு புக் பேக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் மினிமம் எக்ஸாம்பிள்ஸாவது ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறமாவது புக் பேக் முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 8 limitations of Arrhenius concept, Lewis acid and base, ionization of water, relation between pH and pOH, Ostwald's dilution law, common ion effect, buffer solution, buffer capacity and buffer index, Anderson-Hasselbalch equation. புக் பேக்கு ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் புக்கிங்கில் படிக்கும்போதே அந்த கொஸ்டின்ஸ் திரும்பவும் புக் பேக்கில் வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். நான் அந்த மாதிரி இல்லை. இந்த புக் பேக்கில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிங்கன்னா எல்லா சாப்டர்லையுமே நான் கொடுத்துருக்கத நீங்கள் புக் பேக்கில் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும், அதில் பார்த்துங்க. ஏன்னா புக்கின்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்கன்னா புக் பேக்கில் ஈஸியாக தெரியும். யூனிட் 9 molar conductivity, equivalent conductance, factors affecting electrolytic conductance, Huckel equation, salt bridge, galvanic cell notation. பெருசாக மாதிரி இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் பெருசெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இங்கே எல்லாமே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டரை பொறுத்த வரைக்கும். மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், Faraday's law of electrolysis, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸு, புக் பேக் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து இந்த ஒரு சாப்டரை முடிச்சிங்கன்னாலும் தரவாக படிங்க. புக்கின்ஸை நல்லா படிச்சிங்கனாலே புக் பேக்கில் இருக்கிற நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும். 10th யூனிட் இதில் ஒன்றும் உங்களுக்கு அதிகமாக மற்ற யூனிட் மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதிகமாக ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. ஸோ எனக்கு வந்து நல்லா தியரி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறவங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த சாப்டர் நல்லா படிங்க. கேரக்டரைஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன், கேரக்டரைஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன், ஆட்டோ கேட்டலிசிஸ், நெகட்டிவ் கேட்டலிசிஸ், ஆக்டிவ் சென்டர்ஸ், the dispersion method, condensation method, ultrafiltration, Tyndall effect, Brownian movement, Helmholtz double electrophoresis, electroosmosis, gold number, tanning of leather. புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தோம். ஏன்னா நீங்கள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி எனக்கு ஒரு சில சாப்டரில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் என்னால் பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு சாப்டரில் எல்லா கொஸ்டின்ஸையும் படிங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த சாப்டரில்
கேட்குற இந்த சாப்டரில் வர எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ எதில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த சாப்டர்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி மிட்டம் குவார்டர்லி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால் இதை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைக்கால், சப்போனிஃபிகேஷன், லியூகாஸ் டெஸ்ட், விக்டர்மே டெஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்வன் ஆக்சிடேஷன், ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைக்கால், ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளிசரால், preparation of phenol from haloarines, Dow's process, aniline from cumene, reaction with zinc dust, இதெல்லாம் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். காட்டன் பவுமன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், ஆக்சிடேஷன் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபெனால் பிக்ரிக் ஆசிட், இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கோப்ஸ் ரியாக்ஷன், ரீமர் டிமன், இதை பொறுத்த வரைக்கும் நிறையா நேமிங் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் புக்கின்ல படிச்சிட்டிங்கன்னா புக் பேக்கில் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். கப்ளிங் ரியாக்ஷன், டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபினால்ஸ், யூசஸ் ஆஃப் ஃபினால், ஈத்தர், வில்லியம்சன் ஈத்தர்சிஸ், ஆட்டோ ஆக்சிடேஷன், நைட்ரேஷன், ஃப்ரிடியல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், யூசஸ் ஆஃப் டை எத்தல் ஈத்தர். புக் பேக் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புக்கு இன் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா புக் பேக் கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக தான் இருக்கும். யூனிட் 12 Rosenman reduction, Stephens reaction, Etard reaction, Gatterman-Koch, benzaldehyde from toluene, Friedel-Crafts acylation, urotropin, structure and uses, Popoff's rule, Clemmensen reduction, Wolff-Kissner reduction, haloform reaction, aldol condensation, crossed aldol condensation, Cannizzaro reaction, benzene condensation, Perkins reaction, Noengel reaction. இருக்கிற நேம் ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் ஒரு சாப்டரில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டரில் இருக்கிற ப்ரிப்பரேஷனை படிச்சுன்னா அடுத்த சாப்டர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் படிக்கிறது இன்னும் ஒரு சாப்டரில் ப்ரிப்பரேஷனாக வரும். பார்க்குறதுக்கு தான் நிறையா ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தெரியும். பட் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சாப்டரில் படிச்சிங்கன்னா அதே தான் ப்ரிப்பரேஷனாக வரும் இன்னொரு சாப்டருக்கு. கிப்ஸ் பேஸ் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ், யூசஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட், oxidation of alkyl benzenes, test for carboxyl group, esterification, HVZ reaction, glycine condensation, Hoffman's degradation. புக் பேக்கில் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் புக்கின்ல நல்லா தடவை படிச்சிட்டிங்கன்னா ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இந்த யூசஸு டெஸ்ட்டு இதெல்லாம் ஈஸியாக படிங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் தியரியாக இருக்கும். யூனிட் 13 ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோஅரீன்ஸ் by direct nitration, electrophilic substitution reaction, general methods of preparation of amines வந்து from nitriles, Mendes reaction, Hoffman's degradation reaction, Gabriel phthalimide synthesis, Hoffman ammonolysis, Sabatier Meyer method, Scotted-Bowman reaction, dioxidization, Lieberman's nitroso test, carbyl-amine reaction. carbyl reaction நிறைய ரிப்பீட்டடாக மாதிரி தெரியும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், சல்ஃபோனேஷன், சாண்ட்மேயர், கேட்டர்மேன், இதெல்லாமே ஒரே ஈக்குவேஷனாக லைட்டாக தான் உங்களுக்கு ரியாஜென்ட்டு இல்லை அங்கே தான் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். அதேமாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பை அரைல் குரூப், கண்டென்சேஷன் ரியாக்ஷன், நைட்ரில் கண்டென்சேஷன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸில் வந்து ஒரு அந்த ரியாஜென்ட்டு இந்த மாதிரி தான் ஒரு லைட்டாக தான் வேரியேஷன் இருக்கும். பட் நிறையா கொஸ்டின்ஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரிலாம் நீங்கள் படித்து கம்பேரிசன் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். புக் பேக்கு ப்ராப்ளம்ஸ் இதை பார்த்துங்க. யூனிட் 14 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 சாப்டர் மினிமம் படிக்கிறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற ஆல்கஹால் ஃபினால்ஸ் ஈத்தர்ஸை முடிச்சுட்டு இந்த குளுக்கோஸ் சாப்டர் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தியரியாக இருக்கும். குளுக்கோஸு ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் அது மாதிரி நெக்ஸ்ட் யூனிட் 15 ஈஸியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 2 யூனிட்டாவது இப்போதைக்கு படிச்சிங்க அஃபேலிக்கு. அதுக்கப்புறம் நம்ம பப்ளிக்குள்ளார கூட கொஞ்சம் நடுவில் இருக்கிற ஆல்டிஹைட்ஸ், கார்பாக்ஸ்லாம் அடுத்த கூட படிச்சிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், எபிமஸ், எபிமரைசேஷன், இன்வெர்ட் சுகர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், கிளைகோசிடிக் லிங்கேஜ், இன்வெர்ட் சுகர், பீட்டா ஸ்டாண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிபிட்ஸ். புக் பேக் வந்து
20 கொஸ்டினுமே படிச்சிங்கன்னா இந்த ஆல்ரெடி நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே படிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 கொஸ்டின் 2 லைன் 3 லைன் அந்த மாதிரி தான் வரும். யூனிட் 15 லாஸ்ட் யூனிட். ஆன்டகோனிஸ்ட்னா என்ன, அகோனிஸ்ட்னா என்ன, ஃபுட் அடிட்டிவ்ஸ், அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ் எல்லாம் சும்மா ஒரு தடவை படித்தாலே ரீட் பண்ணாலே மைண்டில் நின்றுடும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சுகர் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ், டோட்டல் ஃபேட்டி மேட்டர், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் அடிஷ்னல் பாலிமர்ஸ். ஸோ அந்த ஹெட்டிங்கில் இருக்கிறது உங்கள் பாலித்தீன், பேன், polyacronyl, nylon 66, nylon 6, preparation of Buno N, preparation of Buno S, nylon 2, nylon 6, புக் பேக்கில் இருக்கிற 1 to 17 வரைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த 2 சாப்டரில் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே படிச்சிருங்க. அதில் வர எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மற்ற 2 சாப்டர் இருக்கிற இந்த ஆல்டிஹைட்ஸு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்லாம் ஒரு சிலர் படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த 2 சாப்டர் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ப்ளஸ் அந்த ஆல்கஹால்ஸ் இந்த ஒரு 3 சாப்டராவது படிங்க. அதேமாதிரி இன்ஆர்கானிக்கில் ஒரு 3 சாப்டர், ஃபிசிக்கலில் ஒரு 3 சாப்டர் படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஃபஸ்ட்டு ஒரு 9 யூனிட்டாவது கவர் பண்ணுங்கள் இன்றைக்கி நாளைக்குள்ளார. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. படிக்கிறத ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப் இயர்லிக்கு நினச்சி படிக்காதீங்க, பப்ளிக்னு நினச்சி படிங்க. படிக்கிற ஒரு 10 யூனிட் முடிச்சிங்கன்னா அதை தளர்வாக படிங்க. புக் பேக் எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க.